சியாம் பர்மா டெட் ரயில்வே அப்படின்னு என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதோட லாஸ்ட் சர்வைவர் என்று சொல்லப்படுகிற திரு ஆறுமுகம் கந்தசாமி. வணக்கம், நான் திரு சுதாகர் ஆறுமுகம். திரு ஆறுமுகம் அவர்கள் என்னுடைய தகப்பனார். அண்மையில தான் காலமானார். சியாம் பர்மா டெட் ரயில்வே அப்படின்னு என்னன்னா, 1941 ஜப்பான்காரங்க அவங்களோட தேவைக்காக இந்த தண்டவாளத்தை செஞ்சாங்க. ஸோ அவங்க தேவைக்காக தண்டவாளம் செய்யும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் ஆளுங்க தேவைப்பட்டாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து குடும்ப தலைவர்களை கூட்டிட்டு போகணும். ஆனால் என்னோட பாட்டி என்ன செஞ்சாங்க, குடும்ப தலைவராக இருக்கிற என்னோட தாத்தாவை அனுப்பாம அவங்களுடைய மூத்த மகன், அதாவது என்னுடைய பெரியப்பா திரு கலிய பெருமாள், அவரை அனுப்பி விட்டாங்க. போன பிறகு ஒரு ஏறக்குறைய ஒரு 3 மாசத்துக்கிட்ட ஆச்சு. என்னோட பெரியப்பா திரும்ப வரவே இல்லை. அப்போ என்ன செஞ்சாரு, எங்க அப்பா இல்லை, நான் போய் அண்ணனை போய் தேடிட்டு வரேன்ட்டு அங்கிருந்து வெளியாகினாரு. முதல்ல சைகோன்ல இருந்து அவங்க நடக்க ஆரம்பிச்சாங்க. எங்க அப்பா பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன வரைக்கும் 12 நாள் நிற்காம நடந்தாங்க. அவர் போகும்பொழுது அவரோட பயணத்துல அங்கங்க பிணங்களா இருந்துச்சு. அங்கங்க ஆள் இறந்து போய் பொணமா போட்டு வச்சிருந்தாங்க. அப்போ எங்கள் அப்பா அங்கே போகல. அவருக்கு 15 வயசு, அவரோட அண்ணனுக்கு 19 வயசு. அப்போ அவங்க சொன்னாங்க, உங்கள் அண்ணனா? அவர் வந்தாரு, ஆனால் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ கஷ்டத்துலையே எங்கள் அப்பா என்ன செஞ்சாருன்னா, இதுக்கப்புறம் நம்ம அண்ணனை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அண்ணனும் இறந்துட்டாருன்னு அவருக்கு தெரிய வந்துருச்சு. நம்ம திரும்பி இந்த வந்த பாதையிலையும் போகவும் முடியாது, ஏன்னா நம்ம ஜப்பான்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டோம். எங்கள் அப்பா என்ன செஞ்சார், சரி என்னதான் வருதுன்னு பார்ப்போமே, எதிர்நோக்கும்னு சொல்லி அவர் எதிர்நோக்குனாரு. நீங்கள் இந்த கதையை கேட்டது என் மூலியமாக கொஞ்சமான விஷயம்தான். இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும்னா, திரு சந்திரசேகரன் அவர் தான் இந்த சியாம் பர்மா டெட் ரயில்வே சம்மந்தமாக ரிசர்ச் செஞ்சுக்கிட்டு இன்னும் இருக்கார். அந்த ரிசர்ச்சில் இன்னும் நிறைய டீட்டெயிலை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள வராரு. ஸோ ஸ்டே டியூன்ட் வித் சரவெடி.